கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த பிரேமா வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45 அதிகாரம் 11 வசனம். ஐசையா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கால வேளையிலே உன்னை உருவாக்கினவரும் பரிசுத்தமாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வருங்காரியங்களை என்னிடத்திலே கேள். உன்னுடைய ஃபியூச்சரை யார்கிட்டையும் போய் கேட்காத, என்னிடத்திலே கேள். என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கிரியைகளுக்கு குறித்து கட்டளையிடு. ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடத்துல கேள். அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாரையும் கேட்காத. உன் பிள்ளையுடைய காரியங்கள், உன் குடும்பத்தின் காரியங்கள், அவருடைய வருங்காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேள், என் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் கட்டளையிடும் போது, கட்டளையிடு என்று சொல்லி நாம் கேட்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து கேளுங்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய காரியங்களுக்கு நீர் கட்டளையிடும், என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கட்டளையிடும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். வேதத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு இதற்கு ஒத்து வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை பார்க்கும்போது, தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் எலியாவை கொண்டு அந்த பஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வாசித்து பார்ப்பீர்களானால், கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியா, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றன் அண்டையிலே ஒளிந்து கொண்டிரு என்று கர்த்தர் எலியாவுக்கு கட்டளிடுகிறார். கேரித் ஆற்றங் கரை அண்டையிலே போய் நீ ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு கட்டளையிடுவாரா? காகத்துக்கு. இன்னைக்கு நீங்க வருங்காரியங்களை குறித்து கேளுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா, எங்க பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளிடுங்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு நீர் எலியாவை போஷிக்க ஆண்டவரே கேரித் ஆற்றன் அண்டையிலே கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ஒளிந்து கொண்டிரு என்று சொன்னது மாத்திரமல்ல, ஒரு காகங்களுக்கு கட்டளிட்டு அந்த எலியாவை போஷித்தேரே. இன்றைக்கு உம்முடைய கரத்தின் கிரியைகளை என் பிள்ளை வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே கட்டளையிடுங்க ஆண்டவரே. என்ன செய்ய போறீங்க என்று, யார் மூலம் செய்ய போறீங்க என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்க. இதுதான் சரி, இதுதான் கரெக்ட் என்று சொல்லி கட்டளையிடுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, திரும்ப பாருங்க, இதே அதிகாரத்திலே அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்க கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற விதவைகளுக்கு கட்டளிடுவேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா எலியாவை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா அந்த பஞ்ச நாட்களிலே கர்த்தர் போஷிக்கிற விதத்தை பாருங்க. காகத்துக்கு கட்டளையிட்டார். காகம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்தது. காகம் அந்த பஞ்ச நாட்களிலே
தனக்கு ஒரு இறைச்சியும் அப்பமும் கிடைத்தால் அது உடனே காக்கான் கூப்பிட்டு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துரும். ஆனா கர்த்தருடைய கட்டளை காக்காவுக்கு என்ன இருந்தது? இந்த இறைச்சியும் இந்த அப்பமும் உனக்கில்லை, அது என்னுடைய தாசனாகிய எலியாவுக்கு என்று கட்டளையிட்டு இருந்தார். ஆதலால் அந்த காக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த இறைச்சியும் அந்த அப்பமும் தனக்கு கிடைத்த உடனே தான் சாப்பிடவில்லை. அதை இந்த பஞ்ச நாட்களில் எலியாவுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி கட்டளை இருந்தபடினால் அந்த கட்டளைக்கு காகம் கீழ்ப்படிந்திருந்தது. அது மாத்திரமல்ல, தண்ணீர் வற்றி போயிற்று. உடனே ஆண்டவர் சாரிபாத்துக்கு போய் என்று சொன்னார். அந்த சாரிபாத்திலே ஒரு விதவைக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற விதவைக்கு கட்டளிட்டேன் என்றார். உடனே அவர் போகிறார். எதிர்கொண்டு ஒரு விதவை வருகிறாள். அந்த விதவை தான் மறிக்கிறதற்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பஞ்சம் கொடிதாக இருந்ததுனால, கொஞ்சம் மாவு எண்ணெய் இருந்ததுனால 2 விறகு பொறுக்கி தானும் தன்னுடைய குமாரனும் அதை சாப்பிட்டு மறிக்கலாம் என்று இருக்கும்போது எலியா அந்த இடத்துல போய் தண்ணீர் தா என்று கேட்டார். அவள் தண்ணீர் கொண்டு போவதற்கு முன்பாய் அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொன்னார். அப்பமா? கொஞ்சமாவதான், நானும் என் பிள்ளையாண்டானும் அதை சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவளுக்கு கட்டளை இட்டிருந்தபடினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலியா கேட்டவுடனே அந்த அப்பத்தை சுட்டு அவனுக்கு கொடுத்தாள். ஆதலால் அவள் வீட்டிலே அப்பமும் எண்ணெயும் குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எலியா அந்த வீட்டிலே போஷிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலவெளியிலும் ஒரு காகத்துக்கு கட்டளையிட்ட தேவன், ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு எலியாவை நடத்தின தேவன், இன்றைக்கு உன்னுடைய காரியங்களுக்கு கூட யாருக்கு கட்டளையிட வேண்டுமோ அவர்களுக்கு இந்த காலவெளியிலே கர்த்தர் கட்டளையிடுவார். இதை என் தாசனுக்கு செய்து முடி, நீ குறுக்கே நிற்காதே, இதை தடை செய்யாதே, இதை ஏமாற்றாதே, அவர்களுக்கு உரியதை கொடு என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவரிடத்தை ஜெபி, வருங்காரியங்களை குறித்து என் பிள்ளைகளுடைய காரியங்களை கேளுங்கள் என்று சொன்னீரே, நீ உன் கரத்தின் கிரைகளுக்கு கட்டளிடுவேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஆண்டவரே மேற்கொள்ளாதபடி கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாரை கொண்டு என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்கோ அவங்களுக்கு கட்டளையிடுங்க. இதை செய்து முடி என்று சொல்லுங்க ஆண்டவரே. இதை செய்து முடி என்று சொல்லுங்க, தாமதிக்காதே என்று சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, யூ கமாண்டட் த ரேவன்ஸ் லார்ட். ஆண்டவரே, ஒரு காகத்துக்கு கட்டளையிட்டீர், அந்த காகம் கீழ்ப்படிந்தது. ஒரு விதவைக்கு, சாக போகிற ஒரு விதவைக்கு கீழ்ப்படிந்தது, அந்த விதவை கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீர் யாருக்கெல்லாம் எங்க காரியங்கள் செய்ய கட்டளையிட வேண்டும் என்று இருக்கிறீரோ கட்டளையிடுங்க அப்பா, கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீ கட்டளையிடும் போது அந்த காரியங்கள் கை கூடி வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன்.